ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் தகுதி தேர்வு கொஷினில் 9வது கொஷின் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 கொஷினுக்கு மேலே இருக்குது. இப்போ இது வரைக்கும் 9 கொஷின் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 15 கொஷினாவது இருக்குது. டெய்லியும் ஒவ்வொரு கொஷின் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? அதாவது எப்படின்னா, நம்ம தமிழில் இந்த நடக்க போகிற குரூப் 4 குரூப் 2ல் நம்ம வந்து தமிழில் வந்து 90க்கு மேலே அடிக்கணும்னா நம்ம புக்கில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழைய கொஷின் வந்து பார்க்குறதுனால நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா என்றைக்குமே அது இல்லாமல் இந்த டைம் வந்து குரூப் 4க்கு வந்து மாடல் எதுவுமே இல்லை. புதுசாக சிலபஸ் மாற்றிருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த தகுதி தேர்வு கொஷினும் நம்ம குரூப் 4 சிலபஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த கொஷின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் பாலூரும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், சரிங்களா? அதுக்கு ரெண்டாவது எடுத்து சேர்த்து எழுது. வான் கூட்டல் ஒளி வானொலி. ஆப்ஷன் பி. கல் கூட்டல் தீது என்பது டேஸ் எனவும் சேரும். கல் கூட்டல் தீது கற்றீது. ஆப்ஷன் சி. அதுக்கு களம் கூட்டல் ஏரி சேர்த்து எழுதுக. களம் கூட்டல் ஏரினா களமேரி. ஆப்ஷன் டி. பெயர் அறியா பிரித்தெழுதுக. பெயர் கூட்டல் அறியா. இது வராது. பெயர் கூட்டல் அறியா. ஆப்ஷன் சி தான் சரி. அதுக்கடுத்து நீல் ஒழிப்பு பிரித்தெழுதுக. நீல் ஒழிப்பு வந்து நீல் கூட்டல் ஒழிப்பு. ஆப்ஷன் டி தான் வரும், சரிங்களா? அதுக்கடுத்து பாடான் திணை வந்து எப்படி பிடிக்குன்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஆப்ஷன் சி தான் வரும். இதை சொல்லி எடுத்து எழுதுக. அல்னா என்னது? அல்னா இரவு, எல்னா பகல். அப்போ அல்லுனா இரவு, அப்போ அதுக்கு ஆப்போசிட் எது? பகல். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இதுக்கு எதிர்ச்சொல் தருக. ஐயம்னா தெளிவு. ஆப்ஷன் பி. பொருந்தாத சொல்லை கண்டறிய. அகத்தினை அல்லாததை கண்டறிய. அது குறிஞ்சி முல்லை மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அகத்தினையில் வரும். காஞ்சின்றது புறத்திணைகளில் ஒன்று, சரிங்களா? ஆப்ஷன் பி தான் தவறானது. தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலைனாவில் சரிதான். தெவ்வுனா பறவை, இதுவும் சரிதான். புல்னா பறவை, இதுவும் சரிதான். சேந்தனா இது வராது. சேந்தனா சிவந்தனு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறானது. அப்போ தவறான இது ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. கொற்றவைனா கிணறு, சரிதான். அதாவது இது வந்து புறத்திணைகள்லாம் வருதில்ல, அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. திருமால்னா காட்டாறு, சரிதான். முருகன்னா சுனின்னு கேட்டான். இந்திரன்னா செங்குழி நீர் வராது, சரிங்களா? செங்குழி நீர்ன்றது ஒரு பூவோட பிறப்பு. இது தப்பு. அப்போ பொருந்தாத நேர்து. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்புதல், கேட்டல், செப்புதல், மொழிதல். இது எதுனா விளம்புதல், செப்புதல், மொழிதல். இது எல்லாமே வந்து பேசுகிறதா இருக்குது. கேட்டல்ன்றது தவிர. அப்போ பொருந்தாத சொல் இது. ஆப்ஷன் சி தான் பொருந்தாத சொல். பொருந்தாத இணை எது? தூருனா புதிரின் அடிப்பகுதி, சரிதான். வெங்கலினா காய்ந்த களி, சரிதான். செம்மல்னா பூவுடையினல். குளிர்ந்தாடினா காய்ந்த கட்டை வராது. குளிர்ந்தாடினா அதாவது அந்த நிது சொல்கிறாங்கல்ல, குருத்து, அந்த நிதில் வரும். ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஏரி, குளம், ஆறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீர்நிலை குறிக்கிறது, சரிங்களா? குணன்றது நம்ம அதாவது குணம்னா என்னது? நம்ம குணாதிசயங்கள் ஒன்று. இப்போ ஆப்ஷன் சி பொருந்தாத சொல்லு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. இந்த சூம்பல், சொத்தை, அழுகல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காய்கறியோட இது. கடலைன்றது ஒரு பருப்பு வகையை சேர்ந்து. அப்போ இதுதான் தவறு. பொருந்தாத சொல்லு. ஆப்ஷன் சி தான் பொருந்தாத சொல்லு. அதுக்கடுத்து வலுவற்ற தொடரை கண்டறி அப்படின்ட்டுருக்காங்க. வலுவற்ற தொடர்னா செலியன் வந்தான், அதுதான் வலுவற்றது. வந்தால்ன்றது செலியன் வந்தால், செலியன் வந்தது, வந்து விட்டது, இதெல்லாமே தப்பு. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. அதுக்கடுத்தது மரபு சொல்லை பொறுத்து எழுதுக. சோறு உண்டான். அதுக்கடுத்தது முறுக்கு தின்றான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான். அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். மரபு பிழை இல்லாத தொடர் எது? மரபு பிழை. கோழி கூவும், தப்பு. கோழி கொக்கரிக்கும். நாய் கத்துமா, நாய் குறிக்கும், அதுவும் தப்பு. சேவல் கொக்கரிக்கும், இது தப்பு. அது சேவல் தான் கூவும், கோழி தான் கொக்கரிக்கும், அது கொடுத்தாங்க. அப்போ காகம் கரிக்கும், இதுதான் சரி. அப்போ மரபு பிழை இல்லாத தொடர், சரிங்களா? அப்போ டி தான் சரியான தொடர். அதுக்கடுத்து சந்திப்பிழையற்ற தொடர் எது? எங்கள் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. குதிரை இங்கே 2ஆம் மீட்டர். அப்போ இங்கே மெய்யெழுத்து வரும், அங்கே வரல. அதுக்கடுத்து கலைகளை இங்கேயும் வரும், இங்கேயும் மெய்யெழுத்து வரல.
பா பா என்பது படுக்க பயன்படுவது. இங்கேயும் இப்போ மெயில் தோறும் வரல. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. எப்படின்னா மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் பயன்படும். நீங்கள் மிகழ்த்து வர வேண்டிய இடத்துல கரெக்டான அந்த மிகழ்த்துனா அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அது பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல்லுன்னா ஆக்கிரமம், அதுவும் பெருமொழி சொல்லு. திஷ்டெந்து பெருமொழி சொல்லு. அதுக்கு அடுத்தது ஆகாசத்தில் அப்படின்னாலும் பெருமொழி சொல்லு தான். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். ஆப்ஷன் டி தான் சரியான தொடர். சரிங்களா? சந்திப்பில் ஏற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை பார். இங்கே மெய்யெழுத்து வரல, இது தப்பு. இங்கே மேல் தொல்லை, இது தப்பு. இங்கே மேல் தொல்லை. இப்போ இங்கே மெய்யெழுத்து வரல, அப்போ இதுவும் தப்பு. அப்போ அந்த காட்சியை பறியே தான் சந்திப்பில் ஏற்ற வாக்கியம். சரிங்களா? சந்திப்பில்லே இல்லாத தொடரை கண்டுக. மெட்டுக்கு பாடு. இங்கே மெயில் தோறணும், இங்கே மேல் தோறணும். இங்கே வரல, இங்கே வந்திருக்கு, இங்கே வரல, அப்போ இது தப்பு. இங்கே வரல, இங்கே வந்திருக்கு, அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் சந்திப்பிலே இல்லாத தொடர். மெட்டுக்கு பாட்டு பாடு. அதுக்கு பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக. பெருமொழி சொல்லுனா காலிங் பெல் பெருமொழி சொல்ல இருக்குது. ஷாப்பிங் பெருமொழி சொல்ல, மில்க்குன்றதும் பெருமொழி சொல்ல இருக்குது. அப்போ இது மூணுமே தப்பு. அப்போ மடி மாலையில் விளையாடுன்றது தான் சரியானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயணப்படகுன்னா ஃபெரிஸ், கடற்பயணம்னா வயோஜ், கலப்படம்னா அடல்ட்ரேஷன், பண்டம்னா கமாடிட்டி. அதாவது 3, 4, 2, 1 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிக்கமல் கலனியுள் உளுணர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்து பொருள் என்னன்னா வறண்ட வெள்ள. வெறிக்கம்னா மனம் கமலும். இங்கே மனம்னு எதுவுமே வரல. அப்போ இது வராது, இது வராது, இது வரது. ஆப்ஷன் ஏ மனம் கமலும் வயலில் உளுநர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். ஆப்ஷன் ஏ தான் சரியான இது பொருள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை கூரை, அதாவது இந்த கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. மதினா அறிவு, நாணம், நெளிவு எல்லாமே வரும். பகலவன் தான் தப்பு. அப்போ தவறான இணை எதுனா ஆப்ஷன் டி தான் தவறான இணை. சரிங்களா? வேலம் என்பதன் தவறான பொருளை கண்டறிய. வேலம்னா யானை குறிக்கும். அப்போ பிடினாலும் யானை, களிர்னா பிடினா ஆண் யானை, களிர்னா பெண் யானை, இங்கே பெண் யானை. அப்போ சிங்கன்றதான் பொருந்தாத இணை. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான பொருள். அதுக்கடுத்தது வேற்றொல்லை தேர்வு செய்க. ஓடினான் அப்படின்னு ஓடு கட்டளையாக வரும். சரிங்களா? வேற்றொல்லை தேர்வு செய்க. சொன்னார்னா சொல். ஆப்ஷன் ஏ. வேற்றொல்லின் தொழில் பெயரை காண்க. தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொடு என்பதன் தொழில் பெயர்னா கொடுத்தல். ஆப்ஷன் ஏ. வினைமுற்றுக்குரிய வேற்றொல்லை தருகின்றான். அப்போ தா. ஆப்ஷன் டி. அகர வரிசையில் எழுதுக. ஐக்கிய வரிசையில் கொடுத்துருக்காங்க. அன்பு, இரக்கம், 5, ஒழுக்கம், மோசை. ஆப்ஷன் பி தான் சரியான அகரவரிசை. அதுக்கடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இப்போ ஆடு, இரக்கம், ஈதல், எளிமை, ஊக்கம். அ இ தப்பு. அ இ உ ஏ. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. ஆப்ஷன் டி தான் சரியான அகரவரிசை. அதுக்கடுத்து அகரவரிசையில் எழுதுக. காக்கா கீ வரிசை கொடுத்துருக்காங்க. காக்கா வரும். அப்போ இது வராது, இது வராது, இது வராது. ஆப்ஷன் ஏ. கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. அதுதான் சரியானது. அகரவரிசையில் எழுதுக. ஆ வரிசையில் வந்திருக்கு. அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. ஆப்ஷன் பி தான் சரியான அகரவரிசை. அதுக்கடுத்தது அகரவரிசையில் எழுதுக. ஐ வரிசையில்னா கொடுத்துருக்காங்க. அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை. ஆப்ஷன் சி தான் சரியான. அகரவரிசைப்படி சர்க்குலை சீர் செய்க. வாவாவி வரிசையில் இருக்காங்க. இது எல்லாமே வீல வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு வாதம். அப்போ வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தா வரிசையில் கொடுத்துருக்காங்க. தாத்தா, தித்தி, துத்து, தித்தி. அப்போ இது வராது, இது வராது, இது வராது. தாண்டுதல், துன்பம், தூண், தேன். ஆப்ஷன் சி தான் சரியானது. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் அப்படின்னா என்ன? சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வரும். மீன் பிடித்தார். இது எல்லாமே தப்பு. சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. தப்பு. இது வராது. ஏன்னா படிக்கும்போது ஒரு மீனிங் வரல. பிறருக்காக உழைத்த புகழ்பெற்ற சான்றோர் கரெக்டாக தான் இருக்குது. சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்து உள்ளனர். இது
கரெக்டு தான். ஆனால் தனக்காக உழைக்க மாட்டாங்க சரிங்களா, பிறருக்காக தான் உழைப்பாங்க. உழைத்து புகழ் பெற்று உள்ளன சான்றோருக்கு இது வராது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. ஆப்ஷன் பி. விடைவகையை கண்டிருக்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடா. விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநாயகி பாவனார் மொழிநாயர் என்று அழைக்கப்படுகிறார். இப்போ தேவநாயகி பாவனார் எவர் அழைக்கப்படுகிறார்? மொழிநாயர் என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது விடைக்கேற்ற வினாமிக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். இப்போ என்னென்னு வரும்? எங்குன்னு வராது. ஒரு தனியாக இதெல்லாம் வராது. தொடக்க காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? தனி குழுக்களாக வாழ்ந்தாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து பணித்து. இறைவனை பணித்தல் பெற்றோர் பணிந்தனர். தப்பு. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என்று பெற்றோர் பணித்தனர். சரிதான். பெற்றோரை பணிந்து இறைவனை பணித்தனர் வராது. பணிந்து சென்றது. ஆப்ஷன் பி தான் சரி. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு மாற்றி, அதாவது மாற்றி இங்கே வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு மாறு கொடுத்துருக்காங்க. இது வராது, இது வராது, இது வராது. ஆப்ஷன் ஏ தான். மாறு வேடத்தில் பரிசு பெற்றுடன் வேடத்தை மாற்றி கொண்டார். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஊமை கூறும் பொருள் யாருங்க? உள்ளங்கை நெல்லிப்பொன்னா வெளிப்படைத்தன்மை. சரிங்களா. கிணறு வெட்டம் பூதம் கிளம்பியது போல் ஊமை கூறும் பொருள் தருக. அதாவது கிணறு வெட்டம் போதுன்னா எதிர்பாராத நிகழ்வு. சரிங்களா. ஆப்ஷன் ஏ. ஏவுகணை ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணைனா மிசைல். பதிவிறக்கம்னா டவுன்லோட். அதுக்கடுத்தது கடல் மேல்னா நாட்டிக்கல் மேல். அது 4, 1, 2, 3 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரியான கலைச்சொற்களை கண்டறிக. கன்சியூமர்னா நுகர்வோர், என்டர்பிரினர் தொழில் முனைவோர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். விடைவகைகள். நீ படிக்கவில்லை என்ற வினாவிற்கு தலை வலிக்கும், அது வலிக்கும் சொல்லியிருக்காங்க. அது நடக்க போகிறத சொல்கிறாங்க. அப்போ உருவது கூறல் விடை. சரிங்களா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. சைபர் பேஸ்னா இணையவழி. ஆப்ஷன் பி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. சாஃப்ட்வேர்னா மென்பொருள். சரியான ஊர் பெயரின் மறுவை கண்க. உதகமண்டலம்னா உதகை. சரிதான். கும்பகோணம்னு குழந்தைன்னு தப்பு. திருநெல்வேலினா தான் நல்லவரும். புதுச்சேரினா புதுவைன்னு ஒரு தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான மருவு. வானமான் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிய. வானமாமந்தினா மானாம்பதின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. நிறுத்தற்குறிகள் எது சரியானது? படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஆச்சரிய வந்திருக்கு. தப்பு. ஆச்சரிய தான். படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா, அங்கே ஒரு கம்மக்குறி வரும், இங்கே டபுள் கொட்டேஷன் வரும், இங்கே மறந்து போடாமல் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. படிக்கிற பெண்கள் இதை கட்டிக்கிட்டா, இங்கே கம்மக்குறியில் இது வராது, இது வராது. அதாவது ஆப்ஷன் பி. படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா, அங்கே கம்மக்குறி வரணும், பரீட்சை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாய் தவிர்க்கிறவன். ஆப்ஷன் பி சரியான. பின்வருவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது? அதாவது வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பார். ஆமாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தது. எழுத்து வழக்கு சொல்லிச்சு, சொல்லிக்கினியா, சொன்னியா, இதெல்லாம் தப்பு. பதில் சொல்லு தான் சரியான. ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதே தேர்ந்தது. சரியான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. நேற்று பள்ளிக்கு வந்தியா, வந்துட்டியா, வந்தீங்கன்னு அப்படின்லாம் தப்பு. நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படின்றத சரி. ஆப்ஷன் சி. சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக. எருதுனா பசு, களிரினா பிடி, கலைனா பிணை, கடுவன்னா மந்தி. அப்போ ஆப்ஷன் 3, 1, 4, 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஆப்ஷன் சி.
இதில் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், 2-3 டைம் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லேயும் வந்திருக்கு. பொருத்தமான காலம் கண்டறிய. வீட்டிலேயே இருந்தேன். இருந்தேன்னா இறந்த காலம். நாளை வருவேன் எதிர்காலம் தப்பு. வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்றேன் இது எந்த காலத்தில் வரும், எதிர்காலம் கொடுத்தாங்க தப்பு. விளையாடுகின்றேன் நிகழ்காலம் சரி. ஆப்ஷன் டி தான் சரியான காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணை. வாழ்வான் எதிர்காலம் சரிதான். வருவாள் வீழ்கின்றான் நிகழ்காலம் சரிதான். வெல்வாள் எதிர்காலம் சரிதான். வருவாள் நிகழ்காலம் இல்லை, எதிர்காலத்தில் வரும். அப்படித்தான் தப்பு. அப்போ தவறான இணை சி தான் தவறான இணை. வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. வினா எழுத்துக்களை எதுனா ஏ யா ஆ. இது மொத்தம் வினா எழுத்துக்கள் 5 இருக்குது. ஆ யா ஏ ஓ. இந்த 5 வினா எழுத்துக்கள். அதாவது ஏ ஆ யா ஓ இதெல்லாம் வினா எழுத்துக்கள் சரிங்களா. அதுக்கடுத்து கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். பாட்டுக்கு ஒரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் யார்? பாட்டுக்கு ஒரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் பாட்டுக்கு ஒரு புலவன் என பாரதியார் எப்படி பாட்டுக்கு ஒரு புலவன் எனப்பட்டார்? யாருன்றது தான் தவறானது சரிங்களா. ஏன் பாராட்டப்பட்டார், எப்படி பாராட்டுறாங்க, எவ்வாறு. ஆப்ஷன் ஏ தான் தவறான இது. தவறான இணைப்புச்சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிய. தவறான இணைப்புச்சொல் இடம்பெற்ற தான் கேட்டிருக்காங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஆகியால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆகியால் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், எனவே மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அப்போ இது தப்பு சரிங்களா. நேற்று நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை சரிதான். எழிலர் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்ப சரிதான். ஏனெனில் எதனால் அவர் விரும்புகிறதுனா எளிமையை விரும்புகிறார், அதனால சரிதான். கடலோர மாவட்டம் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை சரிதான். இப்போ ஆப்ஷன் ஏ தான் தவறான இணைப்பு சொல் பொருந்தது சரிங்களா. சரியான இணைப்பு சொல்லால் இருப்ப. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஆப்ஷன் ஏ. ஆட்சியாளர் சொல்லின் தொழிற்பெயர் விகுதியே ஆட்சி சி தான் சரிங்களா. தொழிற்பெயர் விகுதி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் சரிங்களா. ஆப்ஷன் டி. கடை என்பதன் சரியான இருபொருள் தருக. கடைனா அங்காடி முடிவு. ஆப்ஷன் சி. இருபொருள் தருக. ஆறுனா எண்களில் இருக்க ஒரு ஆறு, காவேரி ஆறு. ஆப்ஷன் டி. குறியில் நெடில் மாற்றம். சரியான பொருள் வேறுபடைந்து தெரிவு செய்க. சிலைனா சிற்பம், இந்த சிலைனா துணி. ஆப்ஷன் 2. அப்போ பி தான் சரியான ஆன்சர். பின்வரும் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் சரிங்களா. அதுக்கு அடுத்தது கூற்று 4 கொடுத்துருக்காங்க, அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. நாட்டை காப்பாற்றல், மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை தப்பு. நிறமீட்டல், நீளம் கலந்து சிவப்பு மலர் செடி வகை இதுவும் தப்பு. எதிர்த்து போராடுவது, நீல நிற மலர் குறுமர வகை சரிதான். கோட்டையை கைப்பற்றல், வெண்ணிறம் செடி வகை இது தப்பு. அப்போ எது சரி கூற்றில்? ஆப்ஷன் டி. 3 மட்டும்தான் கூற்று, 3 மட்டும்தான் சரி. அதுக்கு அது மூதுரை குறித்த கூற்றுகளை தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தர் கூறார் என்பது சரிதான். 31 பாடல்கள் உள்ளது சரிதான். மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் இது சரிதான். கற்றவருடைய மன்னரே சிறந்தவர் இது தப்பு சரிங்களா. ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று சரிங்களா. ஆயில் விண்டுனா சுழற்காற்று, லேண்ட் ப்ரீஸ்னால் நல்ல நிலக்காற்று, சீ ப்ரீஸ்னால் கடற்காற்று சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான இணையை தெரிவு செய்க. திக்னா புதர் சரிதான். வாலினாத சமையலை. அதுக்கு அடுத்தது வராது. ட்ரைப்னா இது வராது.
ஆப்ஷன் ஏ தான் சரியான இணை. மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. வீணா மலரை குறிக்கும். சரிங்களா. வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும்? உடைமை பொருளில் வரும். சரிங்களா. உடையவர் அப்படின்றவங்க உடைமை பொருளில் வரும். சரிங்களா. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வெறிக்கமல் கழனிகள் உளுநர் வெள்ளமே வடி உணர்த்தும் பொருள் எதுனா? இது முன்னாடி இதை பாருங்கள், இந்த கொஷின்லேயே இது 2வது டைம் வந்திருக்கு. சரிங்களா. மனம் கமலும் வயலில் உளுநர் வெள்ளமாய் உளுர்ந்திருந்தனர். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அரிச்சுவடி. அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்துக்கள். ஓலைச்சுவடிகள் அகர வரிசை எழுத்துக்கள். ஆப்ஷன் டி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. ஆமானா காட்டுப்பசு. சரிங்களா. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வாரணம். வாரணம்னா யானை. ஆப்ஷன் டி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆலினா கடல். சொற்களின் கூட்டுப்பெயர்கள். ஆட்டு மந்தை. ஆப்ஷன் சி. சரிங்களா. மண்தரு குட்டியில் வரும் இது. மண்தரு குட்டினா கசடதபுர, அதாவது கசடதபரில் வரும். அப்போ நாக்கு வகுப்பு இதுதான் சரி. இது ஆயுதத்தோட இது வராது. இது மெல்லினம். இது உயிர்த்தொடர் குட்டியில். ஆப்ஷன் பி தான் சரியானது. யாப்பில் இருக்கிறது முவ்வகை எழுத்துக்கள் யாவை? யாப்பில் முவ்வகை எழுத்துனா குறில் நெடில் ஒற்று. இதுதான் வரும். ஆப்ஷன் சி. பிழைத்திருத்துக்க. சரியான எண்ணுடைய தெரிவு செய்க. 1 கூட்டல் உயிர் ஓர் உயிர். ஆப்ஷன் பி. பிழைத்திருத்துக. சரியான எண்ணுடைய தெரிவு செய்க. 2 கூட்டல் எழுத்து ஈரெழுத்து. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது அணங்குனா தெய்வம். மாக்கால்னா பெருங்காற்று. மண்ணீர்னா முன்னீர்னா கடல். முன்னீர்னு வரும். இங்கே மண்ணின்னு கொடுத்துருக்காங்க. முன்னீர்னா கடல். கயம்னா நீர்நிலை. அதாவது 3, 4, 1, 2. இங்கே ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அதுக்கு சொல் பொருள் பொறுத்துக்க. அது கொடியனா அப்படின்னா மகளிர். இசைனா புகழ். மறுப்புனா கொம்பு. மால்வரைனா பெரிய மலை. 3, 4, 2, 1. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊருக்கு செல்கிறார்கள். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊருக்கு இது வராது. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். ஒரு ஊர் வராது. சரிங்களா. மனிதன் வந்திருக்கு. சீதா வரும். சரிங்களா. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊருக்கு செல்கிறார்கள். இதுவும் பன்மையில் இருக்குது, இதுவும் பன்மையில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. பிரிமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள் இங்கே உள்ளன. பிரிமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளதுன்றது வராது. சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா. பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. அதுக்கடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மலை என்றதும் குழந்தையின் நினைவுக்கு வருவது காகித கப்பல்.
மழைநீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம் பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். இப்போ இதுலேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். மழைன்றது குழந்தைகளுக்கு நினைவு வருது எதுனா காகித கப்பல். சரிங்களா, ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையை சேர்ந்ததுன்னா கப்பல் கட்டும் கலையை சேர்ந்தது, ஆப்ஷன் சி. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எதுனா இலக்கியங்கள். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை என்ன இதுவாக அப்படின்னா முன்னீர் வழக்கம். அவ்வளோதான். இன்றைக்கி 100 கொஷின் பார்த்துருக்கோம். இந்த 100 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் போட்டீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த கொஷின் எல்லாம் பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா, இன்றைக்கி இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.